திமுகவின் தென்மண்டல இளைஞரணி மாநாடு விருதுநகரில் நடைபெற்று முடிந்தது. அங்கு பாத்தீங்கன்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கடுமையாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை பற்றியும், மத்திய அரசை பற்றியும் நிறைய விஷயங்களை சாடி பேசியிருந்தாங்க. அதை பற்றியும், அதற்கப்புறம் அந்த மாநாடு விஜய் மாநாடு போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சமூக ஊடகங்கள்ல பேசுறாங்க. அதை பற்றி இந்த வீடியோல முழுசாவே பாத்துடலாம் வச்சுங்களேன். இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றதையும், உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே விஜய் மாநாடு மாதிரியே நடந்துச்சா, அங்க என்ன சம்பவம் நடந்துச்சுன்றத நம்ம பார்த்துடலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே தொடர்ந்து திமுக ஏன் இயங்க வேண்டும், இதை இளைஞர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொன்னார். அதாவது ஒரு கோட்பாடு, கொள்கைகளை பற்றியும் நிறைய சொன்னார். ஆனால் இங்கு நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது திமுக எதற்கு இயங்க வேண்டும் அப்படின்றத மக்கள் கண்டிப்பா முடிவு செய்வாங்க. இதற்கு பின்னாடி இளைஞர்கள் அவர்கள் யூனிஃபார்ம் போட்டு அங்க ஏன்னா அவங்க தேவைக்காக வந்திருந்தது போல் தான் தெரிகிறதே தவிர, இங்கு திமுகவின் கொள்கைக்காகவும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காகவும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்காகவும், ஏன்னா கனிமொழி அவர்களுக்காகவும் வந்த கூட்டம் மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் அங்கு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக ஏன் தொடர்ந்து இருக்க வேண்டும், இயங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசும்போது, இளைஞர்கள்லாம் ஒரு பக்கம் சீட்டாடி கொண்டிருந்தார்கள், மது அருந்து கொண்டிருந்தார்கள், ஒரு பக்கம் பூச்செடி எடுத்துக்கொண்டு வெளியில போய் கொண்டிருந்தார்கள், உறங்கிக் கொண்டிருந்தார்கள், உணவை தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள், இப்படி சுத்தி கொண்டிருந்தார்களே தவிர, அங்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவதை உற்று நோக்கி பார்க்கப்படவே இல்லை. இதுல எடப்பாடி அவர்களை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். அதாவது இந்த 2021ல இருந்து 26 வரைக்குமே திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருந்ததுன்னு மக்களுக்கு தெரியுமா, தெரியாதா? இத முக்கியமா நம்ம பாத்தீங்கன்னா பேச வேண்டியதா இருக்கிறது. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அண்ணாமலையில ஞானசேகரன் அந்த சார் யாருன்றதுக்கும், அதுக்கப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஆணவ படுகொலை, இப்படி நிறைய விஷயங்கள் சம்பவம் நடந்து கொண்டு வரும்பொழுது சிபிஐ விசாரணை மேற்கொண்டாலுமே, அரசு தரப்பில் எடுக்கும் முக்கியமான விஷயங்கள் என்ன? அவர் பேசும் விஷயங்கள் என்ன? மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விஷயங்கள் என்ன? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து இயங்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களை அவங்க கொள்கை ரீதியாக அவர் அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாட்டில் நடக்கும் நிலவரங்களை தெரிந்து கொண்டு பேசுகிறாரா, இல்ல அவர் எழுதி கொடுத்து ஒப்பித்து விட்டு போகிறாரா அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக தான் இருக்கிறது அவர் பேச்சுல. அதற்கப்புறம் மாநில சுயாட்சி முறையை திமுக தான் நடைமுறைப்படுத்துகிறது, திமுக தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. சுயாட்சி முறை திமுகவில் தான் இருக்கிறது. எதிர்க்கட்சி எடப்பாடியார் அவர்களும் இதற்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா வரைக்கும் போயிட்டு ஆரம்பிச்சிங்களா, இவங்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது திமுக மாநில சுயாட்சி முறையில் தெள்ள தெளிவாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கட்சி. இதை இளைஞர்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் இளைஞர்கள் தெரிந்து கொண்டார்களா, இல்ல மயக்க நிலையில் இருந்தார்களா அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்கும்போது நல்லாவே தெரிந்தது அப்படின்னு தான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் சுயாட்சி முறை அப்படின்றது பாத்தீங்கன்னா, இங்க இருமொழி கொள்கை இருக்கும்போது இந்தி திணிப்புக்கு எதிராக எந்த அளவுக்கு குரல் கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு திரைப்படமாக பராசக்தி என்ற படத்தை இவர்கள் அதாவது உதயநிதி ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் இருந்தது. இப்போ அதுல பாத்தீங்கன்னா அவர் இன்ப உதயநிதினு போட்டு அந்த படத்தை பண்ணியிருக்கும் பொழுது அங்க இந்தி திணிப்புக்கு எதிராக எந்த அளவுக்கு குரல் கொடுத்தார்கள். இதுல பிஜேபி காவேரி நதி நீருக்காக 24 நாட்கள் பாராளுமன்றத்தை இயங்க விடாம பண்ண சம்பவம்லாம் இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் என்ன குரல் கொடுக்கிறதோ அதற்கு பின்னாடி இருந்து கூவி கொண்டிருந்த அந்த நிலைப்பாடு தான் சுயாட்சி முறையில் இருந்தது. இதற்கு முன்னாடி, அதாவது இப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை விட்டுறலாம். இதற்கு முன்னாடி கட்சித்தீவை தாரவாத்து கொடுத்தது மாநில சுயாட்சி முறையில என்ன சொல்ல வராங்க? மாநில சுயாட்சி முறையில இவங்க தமிழருக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுகுதுல்ல. இப்போ மீனவர்கள் ஒரு வாழ்வாதாரத்திற்காக அங்க போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்கல்ல. இதுதான் மாநில சுயாட்சி முறையா அப்படின்றது எதிர்க்கட்சி தரப்பிலும் சரி, முக்கிய அரசியல் பிரமுகர்களும் சரி, சமூக வலைதளங்களும் பேசும் படம் பொருளாக இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம். இப்போ மாநில சுயாட்சி முறையை பற்றி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களிடம் எடுத்து சொல்லும் பொழுது இதற்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள், நான் சில 2, 3 விஷயங்கள் தான் சொல்லியிருக்கணும். ஆனா இவ்வளவு விஷயங்கள் இருப்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இது மதுக்கடையை ஒழிப்போம், மதுக்கடையை ஒழிப்போம்னு சொல்லி கனிமொழி அக்கால் உதயநிதியிலிருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தாத்தா, அவர் அப்பா, எங்க தாத்தானா உதயநிதி ஸ்டாலின், அப்பானா யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுவது போல கருணாநிதி காலத்திலிருந்து 1970 காலங்களிலிருந்து தற்போது வரை சொல்லிக் கொண்டு வருகிறார்களே தவிர மது ஒழிப்பு இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதுதான் மாநில சுயாட்சி முறை அப்படின்னு
எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா, அது முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால, இங்க வந்து கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்படும் இளைஞர்களால பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுத்தும் சூழ்நிலை நிகழ்வதனால, இதையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் பார்த்தீங்கன்னா, சுயாட்சி முறை அதாவது மாநில சுயாட்சி முறையை பற்றி முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்கு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அனைவரும் கேட்கிறார்கள். நாமளும் இந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் திரும்பவும் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கடி ஒரு விஷயத்தை கூறி வருகிறார். அதாவது நீட் தேர்வுக்கு எதிராக நாங்கள் கையெழுத்து பார்த்தீங்கன்னா, நடைபயணம் மேற்கொண்டோம். கையெழுத்து இயக்கம் நடத்தினோம். அதற்கப்புறம் வந்து சட்டசபையில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டோம். கண்டிப்பாக நீட் தேர்வுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ 2021 ஆட்சிக்கு முன்னாடியே. அதே தான் திருப்பி ஆட்சி நடக்கும்போது சொல்லிட்டு வந்தாரு. இப்ப ஆட்சி முடிய போகிறது. ஆட்சி முடிவுல இந்த 2026 இவங்களோட ஆட்சி முடிஞ்சு அடுத்து வந்து மக்கள் யார் தேர்ந்தெடுப்பாங்களோ அந்த ஆட்சி வரும்போதுமே இந்த விஷயங்கள சொல்லிட்டு வராரே தவிர, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார். ஏன்னா நீட்டுக்கு எதிராக இளைஞரணி பைக் போராட்டம், புல்லட் போராட்டம்னு ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க. இந்த புல்லட் போராட்டம் நடத்தி நீட்ட வந்து ரத்து பண்ணிருவாங்களா? எதற்கு இந்த மாரி என்ன சொல்றது? நம்ம சட்டத்துக்கு விரோதமானன்னு சொல்றதா? இல்ல இவங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுவாங்கன்னு சொல்றதா? ஏன் இப்படி மக்களை திசை திருப்பும் விதமாக நிறைய விஷயங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா முக்கியமா இந்த மாநாட்டுல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து இதை தான் பேசிக்கிட்டு வந்திருந்தார்கள். அதற்கப்புறம் விஜய் சாடி நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. எங்கள்ட்ட கொள்கை இருக்கு, கொள்கை இருக்குன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். என்ன கொள்கை இருக்கு அப்படின்றத தயவு செய்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு அதற்கு விளக்கம் குடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா, அவங்க கொள்கை இருக்குது, இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அந்த கொள்கை வந்து என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு இவங்க சொல்லணும். மனப்பாடம் பண்ணி வச்சுப்பாங்களா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த கொள்கை மூலமாக மக்களிடம் நீங்க இந்த கொள்கையை கொண்டு போய் எந்த அளவுக்கு சேர்த்தீங்க, அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கா? நீங்கள் கொள்கை மூலமாக நிறைய விஷயங்களை செயல்படுத்தும் பொழுது, தமிழ்நாட்டு மக்களின் பார்வை எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் விளக்கம் குடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை இந்த அரசு தவறுகிறது. அதாவது திராவிட மாடல் அரசு தவறுகிறது அப்படின்றத இந்த நேரத்துல சுட்டிக்காட்டலாம். ஏன்னா, இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்காமல் இளைஞர் மாநாடு நடத்தி கூட்டங்களை போட்டு பார்த்தீங்கன்னா, மக்களை திசை திருப்பும் கோலமாகவே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்திற்கு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மாநாடு நடத்தும்போது பாதுகாப்பு கொடுக்கும்பொழுது, இந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கைகள்லாம் கொடுக்கப்பட்டதா? இந்த அளவுக்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதா? அப்படின்னா, ஏற்படுத்தப்பட முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால், செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஈரோட்ல நடந்த அந்த மாநாட்டுல வந்து சிறப்பாக செஞ்சிருந்தார். ஆனால், இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் எப்படி அந்த பார்த்தீங்கன்னா, அந்த மாநாட்டு திடல்ல சென்டர்ல ஒரு நடைப்பயணம், நடைபாதை அதாவது இ தொண்டர்களை சந்திப்பதற்காக ஒரு ஸ்டேஜ் அமைத்திருப்பார்களோ, அந்த ஸ்டேஜில் பயணம் செய்து, எப்படி இது துண்டுகள்லாம் மேல போடுவார்களோ, மாலைகள் அணிவிப்பார்களோ, தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்துவாரோ, அதே போல இந்த இளைஞர் அணி மாநாட்டிலும் விருதுநகர்ல இந்த சம்பவம் நடந்துச்சு. இதுல அடிக்கடி சம்பவ வலைதளங்கள்ல ஒண்ணு குறிப்பிடுறாங்க. பொம்மை முதல்வர்ன்னு. அந்த மாரி பொம்மை மாதிரி நடந்து போறாரு. பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். நம்ம தொண்டர்கள பார்க்கணும்னா ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அவங்களையும் நேசிக்கணும், ரசிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் விஜய்கிட்ட இருந்தது. அவரு சினிமாட்டிக்கா இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும். ஆனால் இவர் அவங்கலாம் பார்த்தாரா என்னான்னு தெரியல. எங்கேயோ வானத்தை பார்த்து கை அசைத்துக் கொண்டு போனது போல தான் இருந்தது. போய்விட்டு திரும்ப வந்தார். அது ஏன்னா மாலை கொடுக்கும்போது அவருக்கே விஜய் அவர்கள் வந்து அவர் தொண்டர்களையும் மாலை அணிவித்தார். அவரும் மாலை அணிவித்துக் கொண்டார். துண்டுகள்லாம் வாங்கி போட்டுக்கிட்டாரு. அதே ஸ்டைல்ல நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் துண்ட ஒண்ணு வாங்கி போட்டாரு. தூக்கி எறிஞ்சுட்டு போறாரு. அதுக்கப்புறம் பூ கொடுத்தத பார்த்தீங்கன்னா, தூக்கி ஓரமா போட்டாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துச்சு இந்த மாநாட்டுல அப்படின்னு சொல்லலாம். அப்போ விஜயை காப்படித்து அதே விஷயங்கள நீங்கியும் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் சூப்பரா பண்ணியிருக்கீங்க அப்படின்றதான் இந்த சமயத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா, விஜய் இந்த மாரிலாம் பண்ணி ரசிகர்கள உற்சாகப்படுத்துறாரே, நம்மளும் பண்ணா என்ன அப்படின்றது பண்றது எல்லாத்தாலயும் முடியும். ஆனால் நேசிக்கிறோமா? ரசிக்கிறோமா? உண்மையிலுமே நம்மள வந்து ஏன்னா நம்ம தொண்டர்கள் நேசிக்கிறாங்களா? அப்படின்றதெல்லாம் இருக்கா? இல்லையா? அப்ப நீங்க காப்பி அடிச்சு பண்ணது சமூக வலைதளங்கள்ல இப்ப போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. இதுவும் இப்ப நடந்துகிட்டு இருக்குதா? இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு. ஏன்னா முதல்வரோட புதல்வன். அவர் வரும்போது என்ன பண்ணாருன்னா, விஜய் எப்படி வந்து செல்ஃபி எடுப்பாரோ, செல்ஃபி எடுக்கும்போதெல்லாம் அங்க சவுண்ட் பொளந்து கட்டுங்க. எப்படிதான் கத்துறாங்க, எப்படிதான் எனர்ஜி இருக்குன்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் பேசினாவே எனர்ஜி போயிடுது. அவங்க அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தும்போது செல்ஃபி எடுக்குறாரு. அதே மாரி உதயநிதி ஸ்டாலினும் எடுத்தாராம். இப்படி எடுத்து விஜய் அதாவது இன்னும் அவர் வந்து எலக்ஷன சந்திக்கவே இல்லங்க. அதற்கு முன்னாடியே
விஜய பார்த்து இந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலை என்ன? அவர பார்த்தே நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா, மக்களிடம் கொண்டு போயி, "டேய் விஜய்க்கு தான் கூட்டம் இருக்குமா? அவர் தான் இதெல்லாம் பண்ணுவாரு. நாங்களும் பண்ணுவோம்ன்னு" நீங்க பண்றீங்களே. இப்ப கொள்கை மட்டும் அவரு என்ன கொள்கை அப்படின்னு கேட்கிறீங்களே விஜய பார்த்து. உங்க கொள்கை என்ன? அப்ப நீங்க காப்பி அடிச்சு பண்ற ஒரு விஷயம், காப்பி பேஸ்ட் பண்ற விஷயம் எல்லாமே என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலங்க. அப்போ இந்த மாநாடு எந்த மாரி மாநாடு அப்படின்றத மக்கள் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால், ஒரு கட்சி மாநாடு நடத்தும் ஒரு கொள்கை இருக்கும். அவர்கள் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறாரா? இல்லையா? என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனால், இந்த கொள்கையை வரிசைப்படுத்துவார்கள், பேசுவார்கள், சுவாரஸ்யமாக எல்லாம் செய்வார்கள். எமாரதா சொல்வது போல, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் செய்ய தான் செய்வார்கள். ஆனால் நீங்கள் யாரு? கூமுட்டைகளா? நல்ல முட்டைகளா? நீங்கள் என்ன முடிவு பண்ணுகிறீர்கள்? அப்படின்றதுல தான் இருக்கிறது. அப்படின்ற விஷயங்கள்லாம் எம்.ஆர். ராதா அண்ணன் வந்து ரொம்ப சிறப்பா பேசுவாரு. அந்த விஷயங்கள் தான் எனக்கு தற்போது நினைவுக்கு வருகிறது. இந்த மாநாட்டில் நடந்த விஷயங்கள், சம்பவங்கள் இதுதான். இறுதியா ஒண்ணு சொல்லுகிறேன். நீங்கள் கொள்கை கொள்கைன்னு போஸ்ட் போட்டுக்கிட்டு பெரியாரும், அண்ணாவையும், கலைஞரையும் வச்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே விஜயை பார்த்து பயப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவரை பார்த்து அதே மாரி செயல்படுவதெல்லாம் கேலி கூத்தாக இருக்கிறது. இதை தொடர்ந்தால் இன்னும் ரொம்ப கேலி கூத்தா ஆகுங்க. இந்த மாரி தமிழ்நாடு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.